அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பம் ராசி 2024. இதுவரை 3ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு 4ஆம் பாவத்திலே வருகிறார். சுவர்கள் கேந்திரம் ஏறக்கூடாது. இருந்த போதிலும் 10ஆம் பாவத்தை பார்ப்பதால், 8ஆம் பாவத்தை பார்ப்பதால், 12ஆம் பாவத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு நன்மையான பயிற்சி தான். தொழில் மேலோங்கும், திருமணம் கைகூடும், செலவுகளும் அதிகமாகும். இடப்பெயர்ச்சி சில பேருக்கு வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடியேறி வெளியூர் வெளிநாடு அப்படி போவாங்க. இடப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நேரம் இது. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பேச்சிலே எச்சரிக்கை இருக்க வேண்டும். 2லே ராகு, கலகம். உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது கலகம் நடந்து கொண்டு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பாலிட்டிக்ஸில் இப்போ அதாவது நான் சொல்கிற பாலிட்டிக்ஸு வீட்டில் இருக்கிற பாலிட்டிக்ஸ், வெளியே இருக்கிற பாலிட்டிக்ஸை நான் சொல்லலை. குடும்பத்தில் ஏதாவது ஒரு குட்டி கலகம், நீ பெரியவன் நான் பெரியவன், சண்டை சச்சரவு, ஏதோ வகையில் கும்பராசிக்காரர்களை நிம்மதியாக தூங்க விடாது. என்னையா இது? ஆமாங்க, நாங்கள் உள்ளது தானே சொல்லணும், பொய் சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லைங்களே. 2ல் ராகு, 8ல் கேது. 8ல் கேது இருந்தால் என்ன, வாழ்க்கையே பாலைவனமாக தெரியும். திருமணத்தால் சந்தோஷம் இல்லை. திருமண வாழ்க்கை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, தொழில் எப்படா இருக்குன்னு பார்த்தா தொழிலையும் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, தடை. என்ன காரணம் எல்லாமே யாருக்கும் தெரியல. குடும்பத்திலேயோ கலகம். 7.5 சனி நடக்கிறதுனால அகௌரவம். நீங்கள் வாக்கை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். தங்கத்தை விட பயங்கரமாக எச்சரிக்கையாக நீங்கள் வாக்கை பயன்படுத்தணும். வார்த்தையை விட்டிங்கனாக்கா கலகமாகிடும். ஒவ்வொரு வார்த்தையும் கலகமாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ல் ராகு, வாக்கு ஸ்தானத்தில் உள்ளது அந்த மாதிரி பண்ணும். விரயத்தை குரு பார்க்குறாரு. விரய செலவுகளை கொடுப்பார். சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். கல்யாண செலவு, வீடு கட்ட செலவு. ஏன்னா 4ஆம் இல்லைங்கிறதுனால வீடு வாங்குவீங்க. 8 பார்க்கறதுனால கல்யாணத்துக்காக வாங்குவீங்க. 10 பார்க்கறதுனால தொழிலுக்காக வாங்குவீங்க. இப்படி பல விதத்திலையும் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் உள்ளவங்க கும்பராசி அன்பர்களுக்கு ஏதோ வகையில் செலவு காத்துக்கிட்டு இருக்கு. துக்கங்கள் வருத்தங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மிகுந்த நன்மைன்னு சொல்ல முடியாது. ஏதோ வகையில் உங்களுக்கு செலவு, கஷ்டம், வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை. இதெல்லாம் போக்கணும்னா நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். இதுவரை திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க திதி தர்ப்பணம் கொடுங்க. திதி தர்ப்பணம் கொடுப்பதனால என்னன்னா, சனி ராகு கேது சாந்தமடைவாங்க. முன்னோர்களுக்கு செய்தவங்களுக்கு எப்பயுமே துக்கங்கள், வருத்தங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே குறைவு. இதை செய்யாத நான் சாமியே கும்பிட்டுன்னு இருக்கிறேன், எனக்கு சாமியே செய்யும்னு நினைக்கிறது சரியான முடிவு கிடையாது. நாம் வாழ்ந்தால் போகாது. நமக்கு முன்னால் நமக்கு ரத்தம், இந்த சதை, இந்த மஜ்ஜை, இந்த பஞ்ச இந்திரியங்களையும் நமக்கு கொடுத்த நம்ம முன்னோர்களை நினைக்கணும், அவங்களுக்கு செய்யணும். அப்போது தான் அவர்கள் மனம் சாந்தி அடைய நாம் இந்த லோகத்தில் நல்லபடியாக வாழ முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஊருக்கோ உங்கள் பிள்ளையோ உங்கள் பேரனோ போயிட்டா அவன் இனிமேல் உங்களுக்கு உறவில்லைன்னு அர்த்தம் இல்லை. எங்கே போனாலும் நீங்கள் தான் அவருக்கு தாத்தா, நீங்கள் தான் அவருக்கு அப்பா, நீங்கள் தான் அவருக்கு அண்ணன், எல்லாமே. ஆக முன்னோர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. பல கஷ்டங்கள் குறையும். ஜாதக விளக்கங்கள், ஜோதிட சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு விரிவாக இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மற்றதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். 7.5 சனி நடப்பதால் நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றணும். எள்ளு முடிச்சு போட்டு ராகுகேதுக்கு சர்ப்பசாந்தி, காளஹஸ்தி,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டாங்குளத்தூர் சென்னை, அதுக்கப்புறம் திருப்பாம்புரம் போன்ற நாக கோயில்களில் சர்பசாந்தி செய்து கொள்ள வேண்டும். மாசி, பங்குனி, சித்திரை, ஆவணி, கார்த்திகையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி சூரியனை பார்க்குற சனி ரொம்ப வலுத்து இருக்காது. கும்பராசியில் சூரியனை பார்க்கும்போது சூரியனுக்கு டல் ஆகும். யாரெல்லாம் 1ஆம் தேதி அந்த மாதிரி கூட்டினா 1 வர தேதிகளில் பிறந்தவங்க இந்த மாதங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை செய்து உங்களுடைய 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். இடப்பெயர்ச்சி பெரும்பாலானோருக்கு ஏற்பட போகிறது. தொழிலால் இடமாற்றம், வீடு வாங்கினதுனால இடமாற்றம், இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றத்திற்கு நீங்கள் தவிர்க்க முடியாது. நிச்சயம் அதுக்கு செவிசாய்த்தே ஆகணும். இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். நவகிரகத்தை சனிக்கிழமையில் சுற்றி வாங்க. சர்வசாந்தி செய்து கொள்ளுங்க. வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றுங்கள். நெய் விளக்கு போட்டு அற்புதமான பலன்களை கும்பராசி அன்பர்கள் பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜோதிட சந்தேகங்களுக்கு என்னை அணுகலாம் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.